ஹாய் கைஸ், வணக்கம் வணக்கம். நான் உங்கள் தருண் பேசுகிறேன். நீங்கள் வந்திருப்பது ஸ்வாட் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த பில்டிய பிளைண்டாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். அது சோலோவாக தான் விளையாட போகிறேன். என் கூட விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆள் யாரும் இல்லை. ஏற்கனவே ஒரு குட்டி பிளைனை கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ 100 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் காசு இருக்குது. வாங்க, காமன் ஐட்டம் ஓகே, பிளாகு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணணும், ஓ தொட்டு டிக்கி கொடுக்கணுமாடா? எங்கடா இவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே ஓகே கைஸ், லான்ச் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸ்பீடு 27 தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, போவோம் கைஸ், நம்ம ஸ்பீடாக போவோம். 9, 10, 15, 16, 17, 18ன்னு பொறுமையாக போயிட்டுருக்கு. பொறுமையாக போயிட்டோம் சரிங்களா? என்னடா இப்போ இது கண்ட்ரோல், இப்படி திருப்பிக்கிற மாதிரியா? ஓகே கைஸ், இந்த கேம் இப்போ தான் நான் விளையாடுறேன்னா, இதில் வர நிறைய இங்கே பாருங்க பையன் கடை காலை கொண்டு போய் எதில் விட்டுருக்கான் பாருங்க கைஸ். காலை சரக்குன்னு ஆகாசிக்கிற மாதிரி சீரோ போகுதுடா. டே தம்பி, ஆனால் பெட்ரோல் குறையவே மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப பொறுமையாக போகுது கைஸ். இப்போ போய் நான் எப்படி போய் எப்போ ஸ்டாப் என்ன ஃப்ரீயாக ஏதாச்சும் இருக்காடா? ஃப்ரீயாக இருந்தால் கொடுங்கடா. ரோலெக்ஸ்லாம் போங்களா மயிலாண்டிங்களா? டேய் ஷேப்ஸ் ஓகே, அது லோட் ஆகிட்டு இருக்குது. வேறு ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுங்கடா. பை 10 ஐட்டம்ஸ். இதை வச்சு இது ஏதோ பண்ண முடியும் போல். ஓகே 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 காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோவுக்கு இன்னும் லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் ரன் ஆகிட்டுருக்கு. நான் டெய்லி ரோப்ளெக்ஸ், டெய்லினா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் ரோப்ளெக்ஸ் ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கேன். பிள்ளைங்க கமெண்ட் இருக்காடி போட்டுட்ருக்கேன் கைஸ். அதனால் கொஞ்சம் எனக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். என்னடா டே என்னடா தலை தனியாக கால் தனியாக போயிடுச்சு? என்ன இது? என்ன கைஸ்? ஆஃப்லைனில் அங்கே காசு கிடைக்கும் போல். ஆஃப்லைன் காசு ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் இருக்குது. வாங்க விங்ஸ் வாங்கிக்கலாம். விங்ஸ் வச்சா என்ன கிடைக்கும்? ஸ்பீடாக போகிறதுக்கு ஏதாச்சும் இருக்காடா? ஸ்பீடாக போடுறதுக்கு எதுவுமே ஸ்பீடாக போகிறதுக்கு இல்லையா? பிளாக்கு எல்லாமே ஸ்டாக் இருக்குது. 300 ரூபா பெட்டர் விங்க் போட்டால் ஸ்பீடாக போக முடியும் போல். இது என்னது? மெட்டல் பிளாக்கு. ஓகே கைஸ், இப்போதைக்கு என்ன வாங்கலாம்னா வெறும் இதை வாங்கிக்கலாம். ஃபியூல் அப்புறம் வாங்கிக்கலாம். இது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. C2 இருக்குது. இது இருக்குடா, இந்த பிளாக் இருக்குடா. வாங்க கைஸ், நம்ம இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். விங்க் வந்து ஓகே ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது? என்னடா இப்போயும் அதே ஸ்பீடு தான் போகுது. என்னடா நடக்குது இங்கே? புரியலையேடா. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தனேடா. பாய் ப்ரோ, வெறியாகுது ப்ரோ. ஸ்பீடு போகிறதுக்கு என்ன கைஸ் பண்ணும்? நான் ஸ்பீடாகவே பையன் போக மாட்டேங்கிறானே தம்பி. ஸ்பீடாக காய்ஸ் புரிஞ்சிருச்சு. நம்ம இப்படி மேலே தள்ளிகிட்டே போட்டு யாரா அவன் மின்னல் வாகத்தில் போயிட்டுருக்கான்? நம்ம இப்படி மேலே தள்ளிக்கிட்டே இருக்கணுமா? அப்படியே விட்டோம்னா அவன் பாட்டுக்கு பொறுமையாக தான் போகிறான். 50 ஸ்பீடு தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு போகலாம். 52, 53 தான் போகுது. சரி ஓகே, இதுவே நல்ல ஸ்பீடு தான் நமக்கு. ஓகேடா தம்பி. இதுக்கு மேலே ஸ்பீடாக எப்படிடா போகும்? இதுக்கு மேலே ஸ்பீடாக போகிற மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல். இதனா அது எங்கேயும் சிடிச்சடைக்கு இதை போக போகிறேன். 128 ரூபா ஏற்கனவே இருக்குது. இப்போ 88 ரூபா. நியூ டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு. போன டைமோட இந்த டைம். ஓகே கைஸ், ஓகே. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். லைக் கொடுத்துட்டு பாருங்க நண்பா. லைக் ஓகேங்களா? சரி ஓகே. இதுக்கு முன்னாடி ஐயோ அவ்வளோதான். ப்ளைன் கிராஸ் ஆக போகுது கைஸ். ப்ளைன் கிராஸ் ஆக போகுது. கைஸ், ப்ளைன் 1 2 3. என்னடா கிராஸ் ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் காலியாகி வண்டி போயிட்டுருக்கு. ஓ மை காடு. இங்கே பாருங்க காய்ஸ், பெட்ரோல் காலியாக இவ்வளோ தூரம் போகுது. பையன் இவ்வளோ தூரம் போகிறான். 200 ரூபா இருக்குது கைஸ். 200 ரூபா. வாங்க நம்ம வந்து அப்கிரேடு பண்ணலாம் கைஸ். ஏதாச்சும் நல்லா தான் வாங்கி அப்கிரேடு பண்ணலாம் கைஸ். பெட்ரோல் கேன் ஒன்று வாங்கிக்கலாம். 2 பிளாக் வாங்கி இருங்க. பிளாக் வந்து 2 இருக்கா? இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இருங்க, இன்னொரு பிளாக் வாங்கிட்டுறேன் கைஸ். நல்லா ஒரு காட் டைம் இன்ஜினியர் கைஸ். ஃபியூல் கேன் வந்து ஓகே கைஸ், இங்கே வச்சிடலாம் கைஸ். சூப்பரா இருங்க. டே தம்பி வா. 0 தான் இருக்கு. ஐயோ, அது 1 தான் இருக்கு போலையே. என்னடா பண்ணலாம்? இங்கே வைக்கலாமா? இல்லை, இது நல்லா இல்லை. இருங்க கைஸ். காய்ஸ் இங்கே பாருங்க. இப்போ ஸ்பீடு எவ்வளோ அல்லதுன்னு பார்க்கலாம். கைஸ் சூப்பர் 83 ஸ்பீடு போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூல் கேன் வச்சுருக்கோம். பிளாக் 2 வச்சு ஒரு மோட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 80லாம் நல்லா அசால்ட்டாக போகுது. இப்போ நியூ ரெக்கார்டு ஏதோ
கொஸ்ட் வந்திருக்கு போல். ஓகே கிளைம் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ்டு காய்ஸ், அங்கே இடிச்சிருக்க வேண்டியது. நான் இங்கே பார்த்து 700 கிடச்சிருக்கு காய்ஸ். 700 எப்பட்றா 700 கிடச்சிச்சு? அங்கே 10 ரூபா தான்டா போட்டிருக்கு. சரி ஏதோ 10 ரூபா போட்டுருந்துச்சு, 700 கிடச்சிச்சு. பரவாயில்ல கைஸ். ஒரு பிளாக் அது வேறு என்னமோ போட்டானுங்களே, நான் அவரை பார்க்க மாட்டேனே. இங்கே கீழே இருக்கா? இதுலேயும் இல்லையே. அப்பா ஜஸ்ட்டு அச்சுச்சோ தீங்க ஒன்று பிடிங்கி விட்டானுங்கடா. அட காய்ஸ் அவ்வளோதான். இப்போ ஃப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ஃப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லையே. என்னென்னமோலாம் போட்டுட்ருக்கீங்க. ஐயோ காய்ஸ் வாங்க ரிட்டர்ன் போயிடலாம் நம்ம. இப்போ 800 இருக்குது கைஸ். 800 இருக்குது. வாங்க இப்போ ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டை கெத்தாக மாடிஃபை பண்ணலாம். ஆஃப் பிளாக் இதெல்லாம் எதுக்கு ஆஃப் பிளாக்? பெட்டர் ஃப்ளூலா போடு. பெட்டர் ஃப்ளூல் ஒன்று வாங்கிக்கலாம், 2 வாங்கிக்கலாம். வேறு அங்கே டெயில் இருக்குது, பெட்டர் விங்க் இருக்குது. ஆனால் ஒரு விங்க் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆமாம் இங்கே என்ன விங்க் வச்சுருக்கானுங்க? ஓகே இப்போ டெய்லு என்னதுடா? ஓ இதுவா? ஓகே டெயில் பெட்டர் ஃபியூல். ஓகே பெட்டர் ஃபியூல். ஓகே கோய்ஸ் இங்கே போருங்க கோய்ஸ். இருங்க அது இன்னொரு பிளாக் இருந்துச்சுல, அந்த பிளாக் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். எங்கடா அந்த பிளாக்கு? இருங்க ஒன்று இப்போதைக்கு வாங்குவோம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னடா அங்கே எங்கேயோ காமிக்குது? என்னடா தம்பி? என்னடா கலர்? ஓ கலராக. ஓகே கலராக மாற்றுறதுக்கு போல். ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணலாம். ஓகே வாங்க ஒரு லான்ச் போட்டு காசை சம்பாரிச்சிட்டு வரலாம். எவ்வளோ ஸ்பீடு போகுது கைஸ்? அதே 80 தான் போகுது. ஆனால் இந்த டைம் நான் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபியூல் 2 கேன் வச்சுருக்கேன் கைஸ். 2 கேன் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வராது, ஃபியூல் பிரச்சனை வராது. ஒன் டைம் வச்சதோட இந்த டைம் ரெக்கார்டு அதிகப்படுத்துவோம். நம்ம தான் கைஸ், நம்ம தான். வேறு யாருமே நம்மளால் அடிச்சிக்க முடியாதே. போட்டு கிட்ட எவ்வளோ ஸ்பீடு போக முடியாது? ஸ்பீடு எனக்கும் இந்த மாதிரி ஸ்பீடாக போகணுமேடா கைஸ். எதை வச்சா ஸ்பீடாக போகும்? விங்ஸ் வச்சா ஸ்பீடாக போகுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னொரு மோட்டர் வைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க காசை சம்பாரிச்சிட்டு இன்னொரு மோட்டர் வைப்போம் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் என்னோட ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கேன். இப்போ இதோட ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் கைஸ். இப்போ இதையும் தாண்டி போயிட்டு நியூ ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கார்டு. அச்சோ அட டேய் என்னடா நடக்குது இங்கே? என்னடா சல்லியாக நொறுக்கிட்டீங்களா படுபாவி பசங்களா காய்ஸ்? சல்லியாக நொறுக்கிட்டானுங்க கைஸ் என்னோட வண்டியை. ஓ மை காட் கைஸ். இதில் என்ன அப்டேட் பண்ணலாம், என்ன பண்ணுறதுனே தெரியல. வாங்க ஏதாச்சும் புதுசாக விங்ஸ் இருக்குது. ஓ இது இருக்குது கைஸ், பெட்டர். ஓகே இதை வச்சா நல்லா ஸ்பீடாக போக முடியும்னு நினைக்கிறேன். மேபி இது 0 ஸ்டாக்கா? அதை பார்க்கவே மறந்துட்டேனே. இதை 2 வாங்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இதை 2 வாங்கிக்கிட்டு 1 தான் வாங்க முடியுமா? சரி ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள், இது 2 எடுத்து இப்படி பேக்கில் வச்சுக்கலாம். இப்போ பெட்டர் விங்க் எடுத்து ஐயோ இது விங்காடா? ஆடா காய்ஸ் நான் ஒரு வேஸ்ட். அது வாங்கலை, அது இருக்குங்கிற ஞாபகத்தில் இருக்குது. அதை வாங்கலை, அது வந்து இல்லைன்ட்டானுங்கள்ல. பெட்டர் விங்க் இல்லை இருங்க, இதை டெலீட் பண்ணிட்டு இதை 2 டெலீட் பண்ணிட்டு இங்கே பெட்டர் விங்க் வந்து பார்த்தீங்கன்னா வைப்போம். ஐயோ ஓகே காய்ஸ் இங்கே பாருங்கள் பெட்டர் விங்க். ஓகே டேய் என்னடா பேக்கு இங்கே பாருங்கள் காய்ஸ். நான் வந்து காட் டைம் இன்ஜினியர் காய்ஸ். இருங்க இந்த ரைடை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காசை சம்பாரிச்சிட்டு வரேன் கைஸ். ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். இருங்க ஸ்பீடு வந்து எவ்வளோ? டே எப்படா போகும்? ஸ்பீடே போக மாட்டேங்குது. எதாவது வச்சாடா ஸ்பீடு போகும்? மோட்டர் தான் வைக்கணும் போல கைஸ். தலையை எடுத்துகிட்டு மோட்டர் இருக்கு. டே தம்பி டே கைஸ். நான் சரி போனேனே செத்து போயிட்டேன் கைஸ். சங்கட்டமான விஷயம் கைஸ். செத்து போயிட்டேன் காய்ஸ். செத்து போனாலும் எத்து போகாதடா. இருங்கடா வரேன்டா. இப்போ இந்த பிளாக் நான் எங்கே வைக்கிறது? இந்த மாதிரி இந்த சைடு. ஓகே காய்ஸ் ஐம் காட் டைம் இன்ஜினியர். ஓகே இதனால் ஸ்பீடு குறையுமா என்னன்னு தெரியல. ஓகே இதுக்கு மேலே நம்ம வாங்க லான்ச் பண்ணலாம். ஸ்பீடு ஆமாம் கைஸ், இல்லை ஆமாம் ஸ்பீடு குறையுது கைஸ். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஓகே ஆனால் இந்த டைம் நம்ம தாண்ட முடியாது நம்ம பழைய ரெக்கார்டை. ஏன்னா அதே ரெக்கார்டு அளவுக்கு தான் போக முடியும். ஏன்னா நம்ம பெட்ரோல் எதுவுமே அப்கிரேட் பண்ணல. லைட்டாக இந்த மாதிரி பெருசு தான் பண்ணியிருக்குமே தவிர அப்கிரேட் எதுவுமே பண்ணல. காய்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இது பெட்டர்
இப்போ இந்த பறக்கிறது இருக்குது கைஸ். பெட்டர் 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 பெட்டர். இப்போ கரெக்டாக 5 ரூபா தான் மீதி இருக்குது. வாங்க டெலீட் பண்ணிட்டு டெலீட் பண்ணலாமா? ஆமாம், இதை டெலீட் பண்ணிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஓகேங்களா. இந்த இன்னொன்று இருக்குல்ல, இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ பாருங்கள் செம்ம ஸ்பீடாக போக போகுது. அதுதான் இங்கே பாருங்கள் 120 போகுது கைஸ். 24 23 இப்படி போகுது. 124 போகுது. இப்போ நம்மளால் ரொம்ப தூரத்துக்கும் போக முடியும். காசும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வாங்கி இன்னும் 2 வாங்கி வச்சுட்டு பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்மளாலே ஸ்பீடாக போக முடியும். அது என்ன பண்ணுன்னா, நம்ம இன்னொன்று வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் 2 வாங்கிட்டு ஃபியூல் இன்னும் வச்சுக்கிட்டோம்னா ஃபியூல் வந்து நமக்கு ரொம்ப தூரத்துக்கு போக யூஸ் ஆகும். இது வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் அப்கிரேடு நமக்கு பிடிச்ச மாதிரினா எப்படின்னா கட்டி அந்த ஃப்ளைன் மாதிரி கட்டுறது. ஆனால் ஃப்ளைன் எந்த ஊர்லடா நான் வச்சுருக்கிற மாதிரி இருந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சும்மா கட்டிகிட்டு இருக்கேன். கட்டுவோம் கைஸ், கட்டுவோம். நம்ம ரெக்கார்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதை அவ்வளோதான் தாண்ட போகிறோம். அந்த ரெக்கார்டை தாண்ட போகிறோம். அந்த ரெக்கார்டை தாண்டினாமல் ரெக்கார்டு. அதே மாதிரி நமக்கு ஃபியூலும் முடிஞ்சிச்சு கைஸ். ஃபியூலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடியுது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஃபியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஏன்னா நமக்கு இப்போ ஸ்பீடு கரெக்டாக இருக்குது. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிருது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபியூல் அதோட சூப்பராக இருக்குது. பெஸ்ட் ஃபியூல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபியூல் முடிஞ்சு இவ்வளோ தூரம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா போக முடியுது. பரவாயில்ல, ஒரு 300 ரூபா கிடச்சிருக்கு. என்னடா இங்கே ஏதோ காமிச்சிக்கினே இருக்குது. என்ன காமிக்குது? என்ன கைஸ் ஏதோ காமிக்கிறானுங்க. இதை ஏதோ கிளைம்க்கு இதை பண்ண முடியுமா? உங்களாடி ஏதோ காமிக்கிறானுங்க. ஓகே, என்ன வச்சுருக்கானுங்க புதுசாக? என்னடா இருக்குது? சீட் எனக்கு தேவையில்லை. ஆஃப். இது பெட்டர் ஃபியூல் இருக்குது. அதோட பெஸ்ட்டு ஃபியூல் இருக்காடா? ஓ இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள். இப்போ இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா இது 2யுமே நம்மளால் வாங்க முடியும். இன்னொரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துடலாம். வாங்க இன்னொரு ரவுண்டு போகலாம். இதில் என்ன காமிக்குதுன்னு தெரில. ஏதோ காமிக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். டெய்லி குஸ்ட் தான், ஆனால் காமிக்குது. ஆனால் இங்கே கிளைம் பண்ணுற மாதிரி எதுவுமே காமிக்குது. மேலே போயிடுறா. அப்பா ஜஸ்ட்டு கைஸ், நான் இங்கே பேசிக்கினேன், அதை மறந்துட்டேன். சரி ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா டே தம்பி, நான் பாத்திரம் இடிச்சிடாதீங்க, எதுக்கடா நடுவில் இல்லாத விட்டுட்டு இருக்கீங்க டே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா கிடச்சிச்சின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னொரு விங்ஸுங்கிற மாதிரிங்களா அந்த பறக்கிற மோட்டர் வாங்க முடியும். மோட்டர் வாங்கி வச்சுக்கணும்னா நம்ம தான் கைஸ் மோட்டரு. அது 4 நிமிஷம் நேரம் முடிஞ்சிடும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா அது எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வரும் போல். அது ரேர் ஐட்டம் போல். அதனால் நம்ம ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சு இப்போ ஸ்பீடாக போகிறதுக்கான வேலையும் முடிஞ்செடுத்து இப்போ வாங்க பெட்டர் ஃபியூல் வாங்கலாமா என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். சரி ஃபியூல் வாங்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலுக்கு அப்புறம் இதை இங்கே வச்சுக்கலாம் கைஸ். இங்கே வச்சுட்டு வாங்க லான்ச் பண்ணலாம். இப்போ நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். போன டைம் வச்ச ரெக்கார்டோட இந்த டைம் அதிகமாக வைக்க முடியும். இருங்க அந்த ரெக்கார்டு கிட்ட போய் உங்ககிட்ட பார்க்குறேன். அச்சோ கைஸ் நான் ரெக்கார்டை பார்க்கலான்ட்டு இங்கே தொட்டால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பையன் போய் இடிச்சுட்டா. நம்ம ரெக்கார்டு பாருங்கள் அங்கே இருக்கா, அங்கே தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் பக்கத்தில் இருந்தாச்சு. நியூ ரெக்கார்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டோம். அதே கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபியூலும் முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு என்ன ஃபியூல் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பீடு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே 350 ரூபா ஒரு ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சம்பாதிக்க முடியுது. வாங்க ரிட்டர்ன் போயிடலாம், ரொம்ப டைம் ஆகுது கைஸ். இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன். ஓகே கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போயிடுச்சு 500 ரூபா. இன்னும் 500 ரூபா இருக்கா? இப்போ நான் எதை வாங்கினேன்? அச்சோ மாற்றி அதை வாங்கிட்டேனும் கைஸ். நான் ஒரு வேஸ்ட்டு கைஸ். நான் இதை வாங்கிட்டேன் கைஸ். சரி இந்த வேஸ்ட் இதை போய் வாங்கிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல. அதையும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை டெலீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் இதை வச்சு இது பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இது 2 இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. கீழே ஒன்று வச்சிடலாம், இங்கே கீழே ஒன்று வச்சிடலாம். ஏன்னா ஃபியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும். இங்கே ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் கைஸ். 194 93 190 போகுது கைஸ். வச்சுக்கோங்க 190 போகுது. ஆனால் எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டு தெரியலையடா. ஒரே ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு மட்டும் அங்கே அவ்வளோ காமிக்குது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். கண்ட்ரோல் பண்ணால் நம்மளோட ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஐயோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே. டேய் தம்பி பார்த்து போடா இடிச்சிடாதடா. டே இடிச்சு தொலைஞ்சிடாதடா, இடிச்சு சுழந்துடா. ஓ ஐ வளருது கைஸ் இந்த பார்ட். ஐயோ பெட்ரோல் முடிஞ்சிச்சா? அட கடவுளே, பெட்ரோல் முடிஞ்சு போயிருச்சு. பெட்ரோல் மேலே அடிச்சிட்டேன் கைஸ். பெட்ரோல் முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ் நம்ம இந்த பார்ட் நெக்ஸ்ட் டைம் போடுவேன். இந்த பார்ட்டு அது வரைக்கும் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க 500 ரூபா இருந்துச்சுன்னா அதை வாங்கிடுவேன். 500 ரூபா வேணும். இங்கே பெட்டர் ஃபியூல் ஒன்று இருக்குது. வாங்க இதை வாங்கி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். தம்பி லான்ச் பண்ணுறா. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு பார்க்குறேன் கைஸ் 500 ரூபா சம்பாதிச்சிட்டேன். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா இந்த ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிக்கலாம். நான் காசுக்கு வர செலவாகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. வர ஒன்று வாங்குறேன் செலவாகி போயிடுது, ஒன்று வாங்குறேன் செலவாகி போயிடுது. நான் என்ன பண்ணுறது கைஸ்? வாங்க இப்போ நம்ம இதை முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். கைஸ் என்னோடய ரெக்கார்டு பாருங்கள் இங்கே இருக்காதா?
இந்த ப்ளூ கலர் கோடு அவ்வளோதான். அதையும் தாண்டிட்டேன். ஆனால் தாண்டினா முடிஞ்சிருது. நம்ம ஒவ்வொரு பெட்டர் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிஞ்சுக்கினே இருக்குது. ஆனால் ஒரு ரவுண்டுக்கு நம்மளால் ₹500 கூட சம்பாதிக்க முடியல கைஸ். ஒரு ரவுண்டுக்கு நம்மளால் ₹500 கூட சம்பாதிக்க முடியல. பரவாயில்ல, டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவுறோம். ஓகே, ₹500 சம்பாதிச்சிடலாமோ? எங்கடா ஃபியூல் இல்லாமல் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கான் பையன். அதான் சொல்லி வாங்கி செத்து போயிட்டான். சூப்பர்ரா டே, சூப்பர்ரா டே, சூப்பர். இப்போ நம்ம என்ன அப்கிரேடு பண்ணலான்னா கைஸ், இருங்க நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம். ஐயோ மத பண்ணிட்டு பரவாயில்ல வச்சுக்கலாம். பையன் பாருங்க காற்றுல பறந்துட்டுருக்கான். விங்கு எடுத்து கரெக்டாக இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பெட்ரோல் ஃபியூல் ஓகே இங்கே வச்சிடலாமா? இப்போ வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கேன். வேறு என்ன அப்டேட் பண்ணலான்னா வேறு ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். ₹500 ஓகே, ₹500 மேலே எதுவும் இல்லை. நம்ம இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஃபியூல் வாங்கியிருக்கணும் கைஸ். தப்பு பண்ணிட்டேன். ஃபியூல் வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் கைஸ். சரி வாங்க லான்ச் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். இப்போ ஸ்பீடு பாருங்கள், தூக்குது ஸ்பீடு 222 ஸ்பீடு கைஸ். நல்ல ஸ்பீடு போகுது. ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் கைஸ். ஃபியூல் தான் வாங்கியிருக்கணும். ஃபியூல் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா போக முடியும். அதாவது பாருங்க இப்போயே பையன் அடிபடுறான். ஃபியூல் வாங்கியிருக்கணும் கைஸ். ஐயோ ஜஸ்ட்டு இப்படி மண்டையில் கீதை போட்டுறாதீங்கடா. மண்டையில் கீதை போட்டுறாதீங்க. தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஃபியூல் வாங்கியிருக்கணும் கைஸ். கொஸ்ட் ஏதோ இதாக இருக்குது போல். ஆனால் அங்கே ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது. நான் கொஸ்டினே காமிச்சிட்ருக்கு. கைஸ் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். தப்பு பண்ணிட்டேன். ஃபியூல் வாங்கணும். சரிங்க, நான் ஒரு ₹1000 சம்பாதிச்சிட்டு வரேன் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ளாட்லாம் பார்க்கலாம் போல். ஐயோ இவன் இப்போ தான் பறந்து போகிறான். சரி ஓகே, எல்லோரும் பறந்து போயிட்டாங்க கைஸ். நான் போய் பார்க்கலாம். அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, வாங்க அந்த பொண்ணு போய் பார்க்கலாம். சரி, அவன் நல்ல ப்ளைன் வச்சுருந்தாங்க கைஸ். நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இந்த பொண்ணு நார்மல் இப்போ தான் வந்திருக்கு போல். பாருங்கள் 2 இதை வச்சு இப்போ தான் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கு அது ப்ளைனை. சரி வாங்க, நம்ம ₹1000 சேர்த்திட்டு பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்போ என்கிட்ட ₹1108 இருக்குது. ஆனால் இப்போன்னு பார்த்து பெட்டர் ஃபியூல் எதுவும் இல்லை. சூப்பர்ரா டே சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம் கைஸ். வாங்க நம்ம வண்டி அப்கிரேட் பண்ணுவோம். வாங்க கைஸ், நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபியூல் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம அழகுபடுத்தலாம். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், வண்டியை வாங்க பிளாக் வச்சு வண்டியை அழகுபடுத்தலாம். ஓகே இங்கே ஒன்று கைஸ். இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ப்ளைன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இப்போ இதை பாருங்கள், அந்த டெயில் இருக்கும்ல கைஸ். வாங்க இப்போ வண்டி செம்ம ஸ்பீடாக போக போதே. டெயில் வச்ச ₹300 டெயிலு. ஹேண்டிலிங் தான் இம்ப்ரூவ் பண்ணுமா? அப்போ ஸ்பீடெல்லாம் தராதா? சூப்பர்ரா. பெட்டர் ஃபியூல் வேணால் வாங்கி வைக்கலாம் கைஸ். வாங்க பெட்டர் ஃபியூல் வேணால் ஒன்று வாங்கி இதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம். இதுக்குள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வாங்கிட்டு ஒரு ₹1000 சேர்ந்தே நான் அந்த இன்னொரு இந்த 2 இது இருக்குல்ல கைஸ். இந்த பெருசாக பெரிய மோட்டர் மட்டும் ₹500 மோட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா வாங்கி ஃபியூல் வச்சு கடைசி ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு காமிச்சிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க அப்கிரேட் இதாகிடுச்சின்னு காமிக்குது. எப்பயாச்சும் ₹500 வந்திருக்காடா எங்கடா? ஓகே கைஸ், 2லேயும் ஒன்று வந்திருக்கு. அங்கே 2லேயும் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு விங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம், டெயில் வேண்டாம். என்ன வேறு என்ன வாங்கலாம்? சரி பெட்டர் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இது வைக்கணும் கைஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வைக்கலாமா? ஓகே இங்கே வைக்கலாம். ஓகே இது எங்கே வைக்கலாம்? இந்த பெட்ரோல் கேன் இங்கே வைக்கலாம். இதை பார்க்க ஃப்ளை நாட்டமே இல்லை ப்ரோ. இல்லைடா. என்னடா நான் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ கைஸ். வாங்க விங்ஸ் மேலே வச்சுடுவோம். இதுதான் நம்ம கடைசி வீடியோவோட கடைசி ரைடு இதோட வீடியோ எண்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் அப்டேட்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட் இதில் அவுட் ஆயிருப்பாங்க கைஸ். 244 ஸ்பீடு போகுது. ஆனால் ஹேண்டிலிங் பண்ண முடியல. அதுக்கு தான் அந்த பின்னாடி அந்த டெயில் வைக்கணும் போல். டெயில் வச்சா ஹேண்ட்லிங் நல்லா பண்ணலாம். ஐயோ ஜஸ்ட்டு சூப்பராக போ கைஸ். எவ்வளோ சம்பாதிக்க முடியுது? நம்ம ரெக்கார்டை பீட் பண்ண முடியுமா? நம்ம ரெக்கார்டு பீட் ஆகும். ஐயோ பீட்டுக்கு பியூட்டுங்கிறேன். வளரினே இருக்கேன் கைஸ். வந்துடாத திடீர்னு கீதை கரெக்டாக நம்ம போகிறப்ப வருப்பாப்பா எப்படி இருக்கும் அதோட சங்கட்டம் வேறு எதுவுமே இருக்காது கைஸ். வாங்க நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம், ஸ்பீனாக போயிட்டே இருக்கலாம். எதுவுமே நம்மளால் தடுக்க முடியாது. போட எங்கேயாச்சும் சிடிச்சுக்கீதா தொலைஞ்சிடாதடா. எங்கேயாச்சும் இடிச்சிடாதடா தம்பி. இடிச்சிடாதடா. நம்ம ரெக்கார்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. எங்கடா ஃபியூல் இங்கேயே இது போச்சு. ஆஹா, இத்தனைக்கு எத்தனை ஃபியூல் வாங்கிட்டு வந்தேன் கைஸ்.
ஒரு 2 பெட்டர் ஃபியூலு இன்னொன்று அதோட இன்னொரு மியூரல் ஃபியூலாக நம்ம இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டியாச்சு. ஒரு ரைடுக்கு 500 600 சம்பாதிக்கலாம் போல் ஒரு ரைடுக்கு. ஆமாம் 600 கைஸ் ஒரு ரைடுக்கு என்னால் 600 சம்பாதிக்க முடியுது. அதுவும் ஃபுல் அப்கிரேட் இல்லாமல் 600 தாண்டு 630 கைஸ். 630 என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடுக்கு சம்பாதிக்க முடியுது கைஸ். இதை பாருங்கள் நம்மளோட இப்போ தான் இதான் கண்டிஷனலு கேவலமாக இருக்குது. நானே சொல்கிறேன் கேவலமாக இருக்குது. இதை இன்னும் நல்லா பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பெட்டராக பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆஃப்லைனில் கொஞ்சம் விளாண்டு இதை பெட்டராக மாற்றி அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றுறதை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.